ஆனா உள்ள இருக்க மனசுக்கு தெரியும்க்கா. அவர் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போதும் அவர் எப்பவுமே இப்படிதான் மத்தவங்களுக்காக தான் யோசிப்பாரு. அது சரிக்கா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நல்லவரை வேணான்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணமும் சொல்லிட்டு இருக்க பாத்தியா? மனோ, நீதான் சாக்குன்னு ஆரம்பிக்காத. நான் ஏற்கனவே சொன்னதுதான். அவருக்கு என்ன பத்தின ஞாபகம் எல்லாமே வந்து அவர் என்ன முழு மனசோட ஏத்துக்கணும். அது வரைக்கும் நான் யாருங்கறத அவர்கிட்ட சொல்றதா இல்ல. நான் அவர் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையா இருந்தா அது அவருக்கு புரியும். அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். பாரதி, நடந்த கூத்தெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். ஆதி இன்னும் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சிருப்பான் போல இருக்கு. அதனாலதான் அவங்க சம்பந்தப்பட்ட ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாம உனக்காக நிக்கிறான். நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன உளர்ற? அட பாரா, நான் எங்க உளர்றேன்? ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை பாரதி. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டாலும் உனக்காக யோசிக்கிறத பார்த்தா என்னால இதை புரிஞ்சுக்கவே முடியலையே. எங்க இருந்தாலும் நீ அவனை போய் புடிச்சுக்கிற, அதே மாதிரி அவனும் எங்க இருந்தாலும் உன்னை வந்து கரெக்டா புடிச்சுக்கிறான். இதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எது எப்படி இருந்தாலும் யாரை எப்படி மயக்கணும்ன்ற வித்த உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. யார் ராணி? யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? மனோ, கையேடுறா. முடியாது. என்னடா பண்ணுவ? பாரதி, இவனை என் சட்டையில இருந்து கையெடுக்க சொல்லு. மனோ ப்ளீஸ் விடு. அந்த பயம் இருக்கட்டும். பாரதி, நம்ம யாரு என்னன்னு சொல்லி வைக்கிறது இல்லையா? டக்குன்னு எட்டி சட்டையில கை வச்சுட்டான். இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துருவேன். டேய், யாருக்கிட்ட சட்டையில கை வைக்கிற நீ? ஜாக்கிரதை, தொலைச்சிருவேன். டேய், ஏய் மனோ, வா, நீ வாடா. பேசிட்டு இருக்கா? நீ என்னடா அவனை பார்த்து பயப்படுற? விட்டுருந்தீன்னா அவனை அங்கேயே நாலு போட்டிருப்பேன். யாருக்கா அவன்? அவன் வாசுவோட தம்பி தோர. யாருக்கா வாசு? தமிழோட அப்பா, என்னோட புருஷன். என்னக்கா சொல்ற? உனக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லக்கா. இப்படி இருந்த என் வாழ்க்கையில இருந்து என்ன மீட்டு கூட்டிட்டு வந்தவர் தான் ஆதி. அக்கா, நீ எப்படியாவது மாமா கூட ஒண்ணு சேரணும்க்கா. எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. கண்டிப்பா மாமா ஒரு நாள் நீ யாருன்னு தெரிஞ்சு வருவாரு. வரட்டும் மனோ, பாத்துக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஞாபகம் என்னை விட்டு போகாதாதி. என்ன பாரதி, சந்தோஷமா படம் பார்த்துட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன் ரூமுக்குள்ள வந்துட்டீங்க? வந்து பார்த்தா ரூம்ல தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்துச்சு. படம் பாக்குறப்போ லைட்டா தலைவலிக்க ஆரம்பிச்சது. அதான்
தைலம் எடுக்கலான்னு வந்தேன். என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. சரி வாங்க நாம போய் மிச்ச படத்தை பாப்போம். வாங்க. பாரதியோட முகமே சரியில்லையே, என்னமோ இருக்கு. தெரியாமல போகுது. தமிழ், லேட் ஆயிடுச்சு, வா. பாரதி, நானும் கொஞ்ச நேரமா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன விஷயம்னு சொல்லு. ஐயோ பாட்டி, லேசா தலை வலிக்குது, தூங்குனா சரியாயிடும், நீங்க படுங்க.